ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து பூர்ண கொழுக்கட்டை பருப்பு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பூர்ணத்துக்கு வந்து கடலைப்பருப்பு 100 கிராம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஊற வைக்க டைம் தான் ஊற வைங்க, இல்லைனா அப்படியே குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதை கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். நல்லா குழஞ்சிடக்கூடாது, அரை பதமாக வெந்தால் போதும். இப்போ வந்து 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இடியப்பு மாவோ இல்லை பச்சரிசி மாவோ எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சூடாக இருக்கும் போதே ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்குவோம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு மாவை பிணைஞ்சிக்கோங்க. கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த கொழுக்கட்டையில் பூர்ணம் வச்சு மடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போ இந்த மாவில் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு வச்சுட்டா மாவு நல்லா சாஃப்டாக இன்னும் இதுவாக இருக்கும். அந்த கொழுக்கட்டை செய்யும் போது நல்லாயிருக்கும் நமக்கு. இது இப்படி மாவை ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு வெந்துருச்சு. இதை தண்ணி இருத்துட்டு தண்ணி இல்லாமல் இந்த பருப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். பருப்பை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த பருப்போடு சேர்த்து ஏலக்காய் விதையும் அரைச்சி வச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பூவாக போட்டுக்கலாம். தேங்காய் பூ ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த வாசனை வரதுக்காக வதக்கிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பூ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த வதக்கின தேங்காய் பூவையும் நம்ம வச்சுருக்கிற பருப்பில் போட்டுடலாம். அந்த அரைச்சி வச்ச பருப்பில் இதையும் சேர்த்து வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து எவ்வளோ பருப்பு எடுத்தனோ அந்த அளவுக்கு வெல்லத்தை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். வெல்லத்தையும் தட்டி இந்த பருப்பு, தேங்காய் அதோட வெல்லத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நான் வெல்லமும் இவ்வளோ எடுத்துக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து நான் எடுத்துருக்கிற இந்த மாவுக்கு இந்த பூர்ணம் கொஞ்சம் மிச்சமே இருந்தது. இந்த பூர்ணம் நம்ம வந்து வெளி மாவு வந்து காலி ஆயிடுச்சு, இந்த பூர்ணம் மிச்சம் இருக்குன்னா இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் நெய்யில் வதக்கியிருக்கோம். ப்ளஸ் வெறும் தேங்காயாக நம்ம பூர்ணம் செஞ்சோன்னா சாப்பிட்றது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும். இது பருப்போடு சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கு. பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு இருக்குல்ல, அதை வந்து ரவுண்டாக தட்டிட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு அழகாக மடிச்சிருவோம். உங்களுக்கு வந்து தட்டுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா மாவை என்ன பண்ணுங்கள், கையில் லேசாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை உருண்டையாக கையில் இது பண்ணி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வேணுங்கிற அளவு பூர்ணம் வச்சு ஃபோல்டு பண்ணிடலாம். இது மாவு நம்ம சுடுதண்ணியில் பிணைஞ்சதுனால நல்லாயிருக்கும். இன்னொன்று பூர்ணத்துக்குமே வந்து நம்ம வெறும் தேங்காயும் வெல்லமும் போட்டு பூர்ணம் செஞ்சோன்னா அப்படியே அந்த வெல்லம் கசிஞ்சு வெளியில் வரும் கொழுக்கட்டை வேகும்போது. ஆனால் நம்ம இது பருப்போடு சேர்த்துருக்கிறதுனால அப்படியே கொழுக்கட்டை வந்து இப்போ நம்ம வைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வேக வச்சு எடுக்கும் போதும் இந்த இது வந்து வெல்லம் கசிஞ்சு வெளியில் வராது. இன்னொன்று வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த பூர்ணமுமே வெளியில் வந்து இதுவாகி வராது, வெடிச்சு வராது. இதே மாதிரி நான் இந்த எடுத்துருக்கிற மாவில் எல்லா பூர்ணத்தையும் வச்சு இது பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே பூர்ணமாக இது பண்ணியாச்சு, வேக வச்சாச்சு. இந்த பாருங்கள், இது வேகட்டும் நல்லா. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது, இது வெந்ததுக்கப்புறமே அப்படியே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உதிராது. அதே மாதிரி நம்ம வச்ச ஷேப்பில் அப்படியே இருக்கும். இன்னொன்று சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். வெறும் தேங்காயில் நம்ம பூர்ணம் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். இது சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற பூர்ணமும் நம்ம பருப்பு போட்டு பிணைஞ்சிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே வெந்துருச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதுவுமே வந்து இதுவாகவே இல்லை, பிரேக் ஆகவே இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.